வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா vs.tp53u62.2 75 வாட்ஸ் மதர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மதர் போர்டோட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கீ செட்டு கொடுத்துருக்காங்க, சென்சார் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது. இதான் அந்த போர்டோட கொடுத்த கீ செட்டு, சென்சாரு. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இது ரிமோட் மேட்ச் பண்ணணும்னா இந்த கீ செட்டு தான் யூஸ் பண்ணணும். வேறு நம்ம ஆல்ட்ரு பண்ணுற கீ எதுவும் யூஸ் பண்ணாலும் ரிமோட் மேட்ச் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, இது இந்த போர்டுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குற ரிமோட்டு. இதில் இந்த சாஃப்ட்வேருக்கு இந்த ரிமோட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மதர் போர்டு 53u62 மதர் போர்டு. இது பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸு மதர் போர்டோட குவாலிட்டியாக இருக்குது. இது 75 வாட்ஸு. என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாடல் நம்பர் காட்டுறேன் பாருங்கள், vs.tp53u62.2 தான் இந்த மதர் போர்டோட மாடல் நம்பரு. ஒவ்வொரு செக்ஷனாக காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது பவர் செக்ஷனு. பார்த்தீங்கன்னா இண்டக்டரு, என்டிசி எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டயோடு, ஃப்ரிட்ஜ் டயோடு பார்த்தீங்கன்னா 2 டயோடு கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னா ஆம்பியர் அதிகமாக கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்ரு 100 நிஎஃப் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டயோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்ஃபெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 38 ஓம் என் சேனல் மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க. இது 700 வோல்ட் வரைக்கும் தாங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, பெரிகோட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தைரிஸ்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒன்று வந்து கண்ட்ரோல் வோல்ட்டு 12 வோல்ட்டுக்காகவும், இன்னொன்று வந்து பேக்லைட் டிரைவருக்காகவும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியரு 400 வோல்ட் வரைக்கும் தாங்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியரு 1000 வோல்ட் வரைக்கும் தாங்கும். அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டர், அது பெரிக்கோர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டயோடு இருக்குது. அப்புறம் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட் இருக்குது. இதெல்லாம் பேக்லைட் டிரைவருக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க, டியூவலாக இருக்குது. 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிக்காக கொடுத்துருக்காங்க, வீடியோ ஆடியோ 2 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா AV1 AV2 இந்த மாதிரி 2 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டூனர் ஒன்று இருக்குது. டூனர் பக்கத்தில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டு, அதாவது பிசியில் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா அதை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா VGA கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு 2 HDMI போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் மதர் போர்டில் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. 45 வாட்ஸு 75 வாட்ஸ் கம்பேரிசன் வீடியோ ஒன்று போடுறேன், அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கீக்கு உண்டான போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ராசரு, இது சேம் ப்ராசர் தான், 45 வாட்ஸ் மதர் போர்டில் இருந்த சேம் ப்ராசர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ப்ராசருக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மெமரி இருக்குது, அதுவும் சேம் தான். அப்புறம் LVDS போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா இந்த போர்டு டிஃபால்ட்டாக 12 வோல்ட் பேனலுக்காகவே வந்தது. இதில் வந்து 5 வோல்ட்டுக்கோ 3 வோல்ட்டுக்கோ
ஆல்ட்ரு பண்ணி போடுற அளவுக்கு ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதனால் ஒன் 1.5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சப்போஸ் பேக்லைட் டிரைவர் எதாவது கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் அவுட்டோட டீட்டெயில்ஸு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் போர்ட்டோட அந்த பின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா விசிசி இருக்குது, அது 12 வோல்ட்டு. அப்புறம் கிரவுண்ட்லாம் இருக்குது. அப்புறம் எல்விடிஎஸ் பின் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி கீயோட பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கீ வேறு எதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னா அந்த டீட்டெயிலை வச்சு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எல்இடி டிவி எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு முழுமையாக கற்றுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா போதும். சப்போஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்இடி டிவி அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்இடி டிவி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.